ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே இந்த நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. மார்க் 8:32 இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாது. நீங்க இயேசுவை பின்பற்ற விரும்பினால் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறது தான் இயேசுவை பின்பற்றுகிற சீஷனுக்கான அடையாளம். ஸ்தோத்திரம். சிலுவை இல்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. ரெட் கார்பெட்ல நடந்து போய் இயேசுவை பின்பற்ற முடியாது. நமக்கென்று சிலுவைகள் இருக்கும். ஆசீர்வாதத்தை மாத்திரம் முன்வைத்து இயேசு அழைக்கவில்லை, பாடுகளை முன்வைத்து அவர் நம்மை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். பாடுகளையும் வைத்திருக்கிறார், அதற்கப்புறம் மகிமையான ஆசீர்வாதங்களையும் வைத்துக்க. அந்த ரெண்டையும் பார்த்து நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றினா நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். ஞானஸ்தானம் எடுத்தா என் கடனெல்லாம் தீர்ந்துரும். ஞானஸ்தானம் எடுத்தா என்னுடைய ஸ்தோத்திரம் நோயெல்லாம் சுகமாயிரும், பிசாசு போராட்டம்லாம் நீங்கிரும். இல்லை, ஸ்தோத்திரம். நீங்கள் மனுஷனுக்கு ஏற்ற விதமாக சிந்திக்கக்கூடாது. நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன்னா நான் பரலோகத்துக்கு போகணும். நான் ரட்சிக்கப்படணும், ஏன்னா நான் பரலோகத்துக்கு போகணும். நான் பரிசுத்தமாய் வாழணும், ஏன்னா இயேசு எனக்கு வேணும். அப்படி நீங்கள் சிந்திக்கும் போது ஆண்டவர் உங்கள் நோயை நீக்குவார், உங்கள் பேயை நீக்குவார், உங்கள் கடனை தீர்க்க அவர் பலன் தருவார். ஸ்தோத்திரம். உங்கள் பொருளாதாரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீங்கள் சிந்திக்க கூடாது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.